வணக்கம். நடிகர் சங்கம் எதற்கு, இந்த விஷயம் தான் நீங்க பேச போறோம். 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பரபரப்பா ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. டிவிஸ்லாம் மீடியாஸ் ஃபுல்லா இதான் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து நடிகர் சங்கம் எதுக்குன்னு நான் கேட்கறேன் அப்படின்னாக்கா, தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கு, தலைவரா நாசர் இருக்காரு, பொதுச் செயலாளர் விஷால், அப்புறம் கருணாஸ், பொன்வண்ணன், கார்த்திக், அப்படி நிறைய பேர் நிர்வாகிகள் வந்து கடந்த ஒரு ஆண்டு காலமா வந்து இதுல சங்க நிர்வாகியா பணியேற்று இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் இருந்ததுனாக்கா ராதா ரவியும் சரத்குமார் தலைவராகவும் ராதா ரவி பொதுச் செயலாளராகவும் இருந்தாங்க. சரி, இதுல என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் மக்களுக்கு இல்ல. ஆனா இந்த நியூஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு பிரச்சனை மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து நம்ம சினிமால ஹீரோஸாவே பார்த்து பழகிட்டோம். சோ இவங்களை பார்த்து வந்து வளர்ற யங்ஸ்டர்ஸ், அதாவது யங் பசங்க எல்லாருமே, இளம் பசங்க எல்லாமே அந்த ஹீரோஸ் பண்ற தப்ப பார்த்தாக்கா அவங்களுக்கு முகம் சுரிக்கிற மாதிரி இருக்கு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு முகம் சுரிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து ரொம்ப பாண்டவரணி அப்புறம் பழைய டீம் சொல்லிட்டு சரத்தண்ணி சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவ்வளவு போட்டி போட்டு ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப இவங்க நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணா இருக்குது. பக்கத்து வீட்டு கூட சண்டை போட்டுக்கிற மாதிரி, பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே நல்லா இல்ல. ஏன்னா வந்து நடிகர் சங்கம்ன்றது நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கமா இருக்காங்க. இது எதுக்காக இந்த சங்கம்னா, அவங்களுக்குள்ள ஏதாவது தேவைப்படுற கஷ்ட நஷ்டங்களை வந்து பகிர்ந்துகிட்டு ஏதாவது நலிந்த நடிகர்களுக்கான உதவிகள் செய்யறதுக்காக அந்த சங்கமே இருக்கு. அவங்க அந்த வந்து இப்போ ஒரு வருஷத்துல வந்து நிலத்தை மீட்டாங்க, சோ கட்டடம் கட்ட போறேன்னு சொல்றாங்க. விஷால் வந்து அந்த கட்டடத்துல தான் என்னுடைய கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இப்ப கார்த்தி என்ன சொல்லிருக்காங்க, இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து ஒரு முக்கியமான முடிவு ஒண்ணு எடுத்திருக்காங்க. கடந்த தலைவர் செயலாளரா இருந்தாக்க சரத்குமாரும் ராதா ரவியும் வந்து நிரந்தர ட்ரஸ்டியா பதிவு பண்ணிருக்காங்க. அந்த நிரந்தர ட்ரஸ்டின்றது செல்லாது, சோ அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல, அது நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி நீங்க செல்லாம இருக்கிறது வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க, அந்த கேஸ் முடியட்டும், அது ஃபைல் ஆகி வரட்டும், இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரே ஒரு விஷயம், இப்ப இந்த சங்கத்துல இருந்து சரத்குமார், ராதா ரவி, வாகை சந்திரசேகர், இந்த 3 பேர் நீக்கி இருக்காங்க. நான் கேட்கிறேன், 2 பேர் தான் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டாங்க நீங்களே சொல்றீங்க. வாகை சந்திரசேகருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அவரையும் நீக்கி இருக்கீங்க, ஓகே. இன்னொன்னு, இவங்க 3 பேரும் நடிகரா இல்லையா? இப்ப நீங்க நடிகர் சங்கத்துல இருந்து இவங்க நிரந்தரமா நீக்கிட்டாக்கா அவங்க நடிக்காம போயிட போறாங்களா? அதுவும் இல்ல. அதே மாதிரி இப்ப அவங்க நடிகர் சங்கத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன இதுல பயன்? அதே மாதிரி இப்ப இருக்கிற நடிகர் சங்க நிர்வாகிகள் தான் இந்த சங்கத்தை உருவாக்குனீங்களா? எனக்கு அதுவும் புரியல. இந்த சங்கம் எப்போ உருவானது? இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் தலைவரா இருந்தாரு, நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களாம் வந்து பாரம்பரியமா இந்த சங்கத்தை அழகா கட்டி காப்பாத்திட்டு வந்தாங்க. நீங்க வந்து என்னடானாக்கா ஒருத்தவங்க நிரந்தரமா நீக்கிறீங்கன்னா எதுக்காக நிரந்தரமா நீக்கிறீங்க? நீங்க நீக்கிட்டதால இப்ப அவங்க நடிக்காம போயிட போறாங்களா? இது ஆக்சுவலா நல்லா இல்ல. ஏதோ வந்து போட்டிக்காக பண்ணிட்டு இருக்க சண்டை மாதிரி இருக்கு. சினிமா வந்து நல்லா வளரணும் அப்படின்றது முக்கியத்துவத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. நீங்களே சண்டை போட்டுக்கிறது வந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்க மாட்டுது. அதனால இவங்களுக்குள்ளே இப்படிதான் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. இந்த பொதுக்குழு அன்னைக்கு ஒரு 22 பேர் வந்து நாங்க உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களாம். அதுக்கு விளக்கமும் சொல்லியிருந்தார் விஷால். உறுப்பினர் அடையாள அட்டை இல்லாதவங்க உள்ள வரக்கூடாதுன்னு. ஆனா வெளியில இருந்தவங்க எல்லாருமே அவங்க உறுப்பினர் அடையாள அட்டை காமிச்சாங்க. கேட்டாக்கா வந்து முன் விரோதம், ஏதோ உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அதனாலதான் அவங்கள உள்ள விடுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரா இருந்தாலும் அவங்களும் நடிகர்கள் தானே, நலிந்த நடிகர்கள், சின்ன நடிகர்கள், அவங்களாம் நாடக நடிகர்கள், கலைஞர்கள், அவங்களையும் உள்ள விட்டு அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். 100ஆண்டு விழாவை கொண்டாடுறீங்க, ஒரு 10 கலைஞர்கள், முன்னாள் நடிகர்கள் தான் வந்து நீங்க வந்து பரிசு கொடுத்துருக்கீங்க, அவார்டு கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நல்ல விஷயம், அதெல்லாம் பாராட்டக்கூடியதுதான். அதே மாதிரி வந்து பென்ஷன் அறிவிச்சிருக்கீங்க. 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, ஊனமுற்றோர், அதாவது மாற்றுத்திறனாளிகள், சோ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க வந்து உதவிகள்லாம் பண்றேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த கட்டடம் கட்டுறது இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா இந்த நீக்கம் வந்து எனக்கு அவ்வளவு நல்லதா படல. ஒருவேளை அவங்க மேல தப்பு இருந்தால் அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, கோர்ட்ல கேஸ் போடுங்க, ஃபைன் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணது செல்லாதுன்னு சொல்லுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. நீங்க பண்ற முடிவுகள் நல்லா இருந்தா எல்லாரும் ஏத்துக்குவாங்க. அதை விட இன்னொரு எனக்கு ஒரு டவுட், இதை நான் கேட்கறேன்னு நீங்க தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, இதுக்கு வந்து தமிழ் நடிகர் சங்கம்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் சார் சொன்னாரு, இல்ல தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருந்து போட்டோன்னாரு. கவுண்டமணி சார் வந்து என்ன சொன்னாரு, எதுவுமே வேணாம், நடிகர் சங்கம் அப்படின்னு வைங்க அப்படின்னாரு. இந்த 3 விஷயத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நடிகர் சங்கம்னு வைக்கிறது நார்மலான பேரு, தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னா இதுக்கு ஒரு அர்த்தம் கேட்கறேன். தென்னிந்தியா அப்படின்னாக்கா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் தென்னிந்தியா. தமிழகம்னாக்கா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அது மட்டும் தான் சேர்ந்தது தமிழகம். சோ இப்ப நீங்க மம்முட்டி சார், மோகன்லால்,
சிரஞ்சீவி, இந்த மாதிரி கேரளா, ஆந்திரா, கர்நாடக நடிகர்கள்லாம் இந்த நடிகர் சங்கத்துல உறுப்பினரா இருக்கிறாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒருவேளை அவங்க எல்லாருமே உறுப்பினர்களா இருந்தால் இந்த சங்கத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம்னே பேர் இருக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க தமிழர்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, அதுக்கு ஏன் அந்த பேரு? சோ தமிழக நடிகர் சங்கம் மாத்திட்டு போயிடலாம். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டோட நடிகர்கள்லாம் கூப்பிட்டு நீங்க ஒன்னா இணைச்சு நீங்க ஒரு நடிகர் சங்கமா உருவாக்கினா இன்னும் கூட நல்லா இருக்கும். 4 மொழிகளையும் ஒன்றிணைக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அவங்களுக்கும் சேர்ந்து இந்த பதவிகளை பகிர்ந்து கொடுத்தா அவங்களோட நாலேஜும் அவங்களுடைய முன்னேற்றமும் இந்த சங்கத்துல நல்லா இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். அப்படி இல்லைனாக்கா நீங்க தமிழ் நடிகர் சங்கமே மாத்திட்டு போயிடலாம். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அதுல ஒன்றும் அவர் சொன்னதுல தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்க இந்த விஷயத்த ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அது எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருங்க, அந்த பழைய பேரு என்று போயிட்டோம். அதுதான் ஒண்ணு. இனிமேல் தயவு செய்து உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது தயவு செய்து நல்லா இல்லை. ஏன்னா சினிமான்றது அதை நம்பி நிறைய கலைஞர் இருக்காங்க பேக்ரவுண்ட்ல. அதை நம்பி நிறைய வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் சினிமாவை பத்தி. அதுவும் தமிழ் சினிமா இன்னைக்கு 2.0ன்ற ஒரு படம், அப்ப தமிழ் சினிமா ஒட்டி இருக்கிற தெலுங்கு சினிமால பாகுபலின்னு ஒரு படம் இந்திய லெவல்ல வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க படம். நிறைய பட்ஜெட் லெவல்ல இந்திய சினிமாவில் இந்த பெரிய இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதே மாதிரி பிரச்சனைகள் ஹிந்தி சினிமாஸ்ல பாலிவுட்ஸ்ல நடக்கிறது இல்ல, தமிழ்ல தான் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் கொஞ்சம் வெக்கக்கேடா இருக்குது. தயவுசெய்து இந்த விஷயங்கள்லாம் மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் உடனே நடிகர் சங்கத்தை எதிர்த்து பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. முன்னாள் நிர்வாகிகளும் சரி, இந்நாள் நிர்வாகிகளும் சரி, அனுசரிச்சு போயிட்டா பார்க்க அழகா இருக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வேண்டாம், அதுதான் நான் சொல்ல வர்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நடிகர் சங்க நிர்வாகிகள் இந்த வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.